Hi, this is Robin. Welcome to the channel. நம்ம அப்டேட் கொஞ்சம் பார்க்கலாம். இப்போது நான் ஆக்சுவலாக சொல்லியிருந்தேன் கொஞ்சம் ஃபீஸ் அப்டேட் பண்ண போகிறோம் சொல்லிவிட்டு. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆல்பினோ ஃபுல் ரெட் ஒரு 2 பேஜ் எடுத்திருக்கோம். கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்க மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் எனக்கு கலர்ஸ் கொஞ்சம் இன்னும் நேற்று நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் இன்றைக்கி நான் அந்த கொஞ்சம் எல்லாமே ரிமூவ் பண்ணோன்னே மேலே டாப்பெல்லாம் ரிமூவ் பண்ணோன்னே கொஞ்சம் இதாக இருக்குது. பட் ஓகே, குவாலிட்டி ஓகே, நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இது பார்த்திங்கன்னா ஆல்பினோ டம்போ இயர் பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு. இட்ஸ் டம்போ இயர். நெக்ஸ்ட்டு வந்து இது பார்த்திங்கன்னா க்ரௌன் டெயில் ரொம்ப ஆக்சுவலி நினச்சதோட சூப்பராக இருக்குது. பட் ஆனால் ரொம்ப பயந்து ஒளிஞ்சிட்டே தான் இருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அது டெய்லர் பார்த்தீங்களா. ஓகே, இது ஒரு 3. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஆஃப் பிளாக். இது பாவம் கொஞ்சம் ரொம்ப சின்னதில் வச்சுருக்கேன் ஆக்சுவலாக. ஆஃப் பிளாக். அப்புறமும் பார்த்திங்கன்னா ஸ்னேக் ஸ்கின் ப்ளூ டெயில். இது கொஞ்சம் எல்லாம் ஒரு பேனிக் இதில் தான் இருக்காங்க. நல்லாயிருக்கு ஆக்சுவலாக. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல்பினோ பிங்க் ஃபயர் ஒரு 10 குட்டி போட்டுருந்துச்சு. ஸோ இதுதான் இந்த நம்ம லாஸ்ட் வீடியோ கூட அப்டேட்ஸ். அண்ட் தென் இதில் நம்மளுக்கு வந்து மிக்சர் வெரைட்டிஸில் வந்து ஒரு 2 பேர் வந்து குட்டி போட்டுருந்துச்சு. ஸோ இதுதான் நம்மளுக்கு இந்த ஒரு 3 டேஸ்க்கான அப்டேட்ஸ். இதில் நெக்ஸ்ட்டு பெரிய அப்டேட் பார்த்திங்கன்னா நம்ம டப்பு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன டப்பு ஆக்சுவலாக. இந்த 1 2 3 கொஞ்சம் சின்னது. அதோடு பெருசு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு ஆக்சுவலாக. ஸோ இது ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் நம்ம அந்த ஃப்ரைஸு செமிடல்ஸ்லாம் கொஞ்சம் போடுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான அப்டேட்டே இதுதான் பெரிய டப். ஸோ இதுதான் என்னோடய செட்டப் ஆக்சுவலாக. கீழே அதுக்கு மேலே ஒரு லெட்டு. ஸோ நம்மளுக்கு வந்து எதுவுமே பெருசாக மூட தேவையில்லை. மேலே இருக்க ஒன்று மட்டும் மூடினாலே போதும். ஸோ எல்லாத்துக்கும் நான் இப்போது தண்ணி கொஞ்சம் கண்டிஷன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எஸ்டர்டே பண்ணியாச்சு. இன்னும் ஒரு நாள் இன்றைக்கி நைட்டு அந்த மாதிரி எல்லா ஷூஸையும் அதில் போட்டுருவேன் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி டப்பு கொஞ்சம் எடுத்துருக்கோம். இதுதான் நம்ம செட்டப். ஸோ இதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 12 இருக்குது ஆக்சுவலாக. 12 பெருசு இருக்குது. பட் ஆனால் இடம் பிடிச்சி பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இடம் பிடிச்சிருக்கு. ஜஸ்ட் இந்த சைடு 2, இந்த சைடு 2. இதெல்லாம் சின்னது ஆக்சுவலாக. சின்னதெல்லாம் ஜஸ்ட் ஃப்ரைஸ் அந்த மாதிரி வைக்கிற பிளான். இது கொஞ்சம் மிக்சடு கப்பீஸு ட்ரம். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் ஆக்சுவலாக எதாவது தூக்கிடுவோம். இதெல்லாம் நோ மோர் திஸ் ஃப்ளவர் பாட்ஸ் எல்லாத்தையும் தூக்குற மாதிரி. ஸோ மிக்சரில் வந்து நம்ம செமிடல்ஸ் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணியிருக்கோம். அடுத்தது இதுதான் மிக்சட்ஸ். இதில் மிக்சரில் ரெட்டு. ஸோ இதுலேருந்து நம்ம கொஞ்சம் செமிடல்ஸ் எடுத்து போட்டிருக்கோம். ஸோ இந்த சைடும் கொஞ்சம் செட் பண்ணியிருக்கோம். ஒரு 6 இருக்குது. காலை வைக்கிற இடம்லாம் கண்ணை வெடி மாதிரி இருக்கிற இடம் எல்லாமே வந்து செட் பண்ணிட்டோம். இங்கே ஒரு 3 பேர்ஸ். அப்புறம் இங்கே ஒரு 3 பேர். எல்லாமே வந்து 3 அந்த ஆர்டர்ஸில் தான் இருக்கும். ஸோ அது நம்மளுக்கு ஆக்சுவலாக நம்மளோட செட்டப் நம்ம ஐடியாவே இதுதான். இருக்கிற இடம் கொஞ்சம் ஃபில் பண்ணிட்டோம். ஸோ நம்ம கான்செப்ட் எப்படின்னா, கீழே பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடல்ட்டு வைக்கிற மாதிரி, அதுக்கு மேலே வந்து செமி அடல்ட்டு, அதுக்கு மேலே ஃப்ரைஸ். ஸோ ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த டப்பு வந்து 1 feet ஹைட் இருக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7 inch ஹைட். இது வந்து உங்களுக்கு 7 inch ஹைட் ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு வந்து இதுதான் செட்டப். ஆனால் வந்து இப்போதைக்கு எனக்கு நான் வச்சுருக்கிறது இப்போது ஒரு 27 இருக்குது ஆக்சுவலாக வெரைட்டிஸ். ஆக்சுவலாக 27 வெரைட்டிஸ் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த டப் பத்தாது. பட் இருந்தாலும் வந்து இப்போதைக்கு மேனேஜபிள் தான்.
பார்க்கலாம். ஏன்னா வந்து இப்போ எனக்கு நான் வாங்கினதுலேயே கொஞ்சம் செட் ஆகாமல் இதில் பார்த்தா பிங்கோ அந்த ஒரு வெரைட்டி மட்டும் தான் எனக்கு வந்து எதுவுமே செட் ஆகலை ஆக்சுவலாக. அது மட்டும் தான் எனக்கு வந்து மறுகையா, மற்றபடி ஒன்றும் வேறு எதுவும் பிரச்சனை கிடையாது. ஸோ நம்ம இதுலேருந்து இன்றைக்கி ஈவினிங் இல்லைனா நைட்டு வந்து எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு எப்படி போதும் பார்க்கணும். இதுதான் இன்றைக்கான அப்டேட்ஸ். ஸோ இது எல்லாமே ரிமூவ் பண்ணணும். இது ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு இடம் நல்லா ஸ்பேஸாக இருக்கும். ஸோ வீட்டில் பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்மளை ஏற்கனவே இந்த டப்புக்கு வந்து போட்டு அடி அடிக்கிறாங்க. பட் என்னோட இது என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு இது பண்ணணும் ஒரு தாட் வந்துச்சுன்னா நீங்கள் தைரியமாக பண்ணுங்கள். அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. உங்களுக்கு எது பெஸ்ட்டு தோணுதோ அது பண்ணுங்கள். பட் இது பிஸ்னஸாக நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது கண்டிப்பாக இதுக்கான செட்டப் இது கிடையாது. இது பிஸ்னஸுக்கான செட்டப் கிடையாது. இது என்னோடய பர்சனல் லைக் ஹாபி, அந்த மாதிரி தான் நான் பண்ணுறது. இதில் வந்து நான் காசு பயங்கரமாக எடுக்கணும், அதில் ஃபுல் டைம் பண்ண போகிறேன், அந்த மாதிரிலாம் கிடையாது. திஸ் இஸ் நாட் அ ஃபுல் டைம் ஜாப். இது நான் வந்து ஒரு லெஸ் மெயின்டெனன்ஸ்னால தான் இந்த இது நான் சூஸ் பண்ணது. கொஞ்சம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதனால தான் இந்த இது. அது இல்லாமல் இந்த சின்ன சின்ன இதில் வைக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப இடம் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. இப்போது இது பார்த்திங்கன்னா பார்த்தா தெரியும், இதோ பெயிண்ட் டப்பா இதெல்லாம் எடுத்து இப்படி வச்சுருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ இந்த இடம்லாம் கொஞ்சம் நிறைய ஒரு இதுவாக இருக்குது. இந்த இடம் எல்லாத்தையும் மூவ் பண்ணி இந்த இடம் கொஞ்சம் நீட் பண்ணி கொடுக்கணும். இல்லை வீட்டில் என்ன பிறந்துருவாங்க ஆக்சுவலாக. இன்னொன்று என்னென்னா, இந்த கிளைமேட்டுக்கு எப்படி இருக்குமோ தெரியல. ஏற்கனவே இங்கே மனுஷனே கரைஞ்சிட்ருக்கேன். வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பயங்கரமாக சென்னையில். ஸோ இதில் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு இப்போது இந்த கீழே இருக்கும்போது வெயில் படாது, இதுலேயும் வெயில் படாது, இதுலேயும் வெயில் பட வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் ஒரு சைடு ஏதாவது வெயில் பட்டுச்சுன்னா மேபி ஹீட்டாக வாய்ப்பு இருக்குது. பட் அதுதான் ஆக்சுவலாக நீங்கள் சிமெண்ட் தொட்டிக்கும் அந்த பிளாஸ்டிக்குக்கும் டிஃப்ரென்ஸ் இதுதான். ஹீட் லைட்டாக பட்டாலே ஹீட் பயங்கர ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதுக்கு மட்டும் நீங்கள் மேலே ஷேடு ஏதாவது பண்ணி அது மட்டும் கவர் பண்ணணும். எனக்கு இது வந்து ஆக்சுவலாக ஓகேவாக இருக்குது. எப்படின்னா கொஞ்சம் ஸ்பேசஸ் நல்லா நம்மளுக்கு போகிறது வரதுக்கு எல்லாமே கிடைக்கிது. இதிலே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12 இருக்குது, 12 பெருசு வச்சுருக்கேன். ஸோ இதில் ஒரு 12 வெரைட்டிஸ் நம்ம கொஞ்சம் அதுக்கு ஃப்ரீயாக இருக்க மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம். இல்லைனா இந்த செட்டப் வந்து இல்லை சார் இட்ஸ் ஃபெயிலியர் அப்படி யாராவது ஃபீல் பண்ணினா தயவுசெய்து எனக்கு கமெண்ட்டில் கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை இந்த இப்படி பண்ணாதீங்க, இந்த மாதிரி பண்ணுங்கள், அந்த மாதிரி சொல்லுங்கள். நம்ம இந்த வாட்டி வந்து கொஞ்சம் மிக்சர் கப்பீஸ் கொஞ்சம் நிறைய எடுத்துருக்கோம். நிறைய இந்த ரெண்டு பேரண்ட் வந்து கொஞ்சம் போட்டு ப்ரைஸ் போட்டாங்க. பட் நல்லாவே வந்திருக்கு ஆக்சுவலாக. பட் இந்த வீடியோஸ் எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஆனால் இந்த செட்டப் எப்படின்னா வந்து நல்லா இருந்த இடத்துக்கு எடுத்த மாதிரியும் சொல்லலாம், இல்லை கொஞ்சம் டீசெண்டாக வச்ச மாதிரியும் சொல்லலாம். ஸோ இதுதான் நம்மளோட செட்டப். எப்படி இருக்குது பாருங்கள். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, தண்ணி ஊற்றி ஒரு சால்ட் எல்லாத்துலேயும் போட்டு விட்ருக்கேன். ஸோ தண்ணி கொஞ்சம் கண்டிஷன் ஆகட்டும், அதில் வெயிட் பண்ணணும். கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம போடும்போது கொஞ்சம் நம்மளுக்கு எந்த லாஸ் கொஞ்சம் டேமேஜ் ஆகாது ஃபிஷ்ஷுக்கு. ஸோ அதுதான் நம்ம பிளான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் டப்பு சூஸ் பண்ணது என்னோடய பர்சனல் இது. சில பேர் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அந்த பக்கெட் அந்த மாதிரி வாங்கியிருப்பாங்க, 100 ருபீஸ் அந்த மாதிரி. ஸோ அது ஒருத்தரோட பர்சனல் இதுதான். இது வந்து ஒரு அதோட கொஞ்சம் ஒரு 200 ருபீஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும், அவ்வளோதான். எனக்கு இது வந்து ஓகேவாக தோணுச்சு. அது என்ன கொஞ்சம் மேலே வைக்க முடியாது. இப்போ இதில் வேணால் இன்னும் ஒன்று மேலே கூட வைக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. பட் இது 3 ஓகே தான். என்னோடய செட்டப் இது தான். அடல்ட், செமி அடல்ட், ஃப்ரைஸ் 3 வைக்கும் போது இது கரெக்டாக இருக்கும். இதில் நம்ம வந்து ஏதாவது குட்டீஸு நெக்ஸ்ட்டு பேரண்ட் அதை பிரித்து வைக்கணும்னா அந்த மாதிரி ஒரு இது செட்டப் வைக்கலாம். இதுலேயும் வந்து ஆக்சுவலாக இன்னொன்று அடுக்கலாம் மேலே எல்லாத்துலேயும். இன்னும் 6, 6 மேலே அடுக்கலாம்.
ஸோ அதுதான் நம்ம அது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம். நம்ம ட்ரம் மாதிரி வாங்குறது, இல்லைனா வந்து சின்ன பக்கெட் மாதிரி வாங்குறது, நெக்ஸ்ட் இந்த கிரெட் வாங்குறது, இல்லை அவங்கவுங்க விருப்பம். பட் நான் வந்து கிரேட்டை தான் சூஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் எனக்கு வந்து இந்த இடத்துல ஸ்பேசஸ் கொஞ்சம் நடந்து போகிறதுக்கு. பிகாஸ் எங்கள் வீட்டில் கொஞ்சம் பர்சனல் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, துணி காய போடுறது அந்த மாதிரிலாம். ஸோ அது எதுவுமே டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது. அந்த ஒரு ரீசனுக்கு மாடியில் வைக்கலாம். மாடியில் வைக்கணும் இன்னும் எக்ஸ்பென்சிவ். நான் ஷீட் எதாவது போடணும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி பண்ணலாம் ஒரு ஐடியா. அப்கமிங் டேஸில் எப்படி மாறும்னு தெரியல, யாருக்கும் தெரியாது. இருக்குமா இல்லை இல்லாமல் கூட போகலாம். ஸோ அவங்க பண்ணுற விஷயத்தில் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி தான் இந்த ஃப்ளவர் பாட்டில் இருக்கிற இதுதான் இன்றைக்கி லாஸ்ட். அப்புறம் எனக்கு இந்த தெர்மோகோல்லாம் பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டி ஃபிஷ் போட்டதுக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக. ஆனால் இந்த தெர்மோகோல் ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா எல்லாமே லீக் ஆகிடுச்சு, வாட்டர் லீக்கேஜ். ஸோ இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா டேம் ப்ரூஃப் அடித்து தண்ணி ஒரு 2 நாளாக இருக்குது, இது எந்த லீக்கும் இல்லை. ஸோ இந்த 3 இதுலேயும் பார்த்திங்கன்னா டேம் ப்ரூஃப் அடிச்சிருக்கேன். டேம் ப்ரூஃப் அடிச்சுட்டு நம்ம ஏன்னா ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வந்து ஏதாவது ஃப்ரைஸ் அந்த மாதிரி போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கான அப்டேட். ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்டேட் பார்த்திங்கன்னா, இப்போ தண்ணி கண்டிஷன் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிவிட்டு கண்டிஷன் ஆகிடுச்சு ஆக்சுவலாக, நல்லா தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஈவினிங் அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து போட போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாத்துலேயும் வந்து நேம் எழுதணும். நேம் எழுதுனா பெரிய குழப்பமாயிடும். கண்டிப்பாக நேம் எழுதிடுங்க. நேம் எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இது எல்லாத்தையும் வந்து விட போகிறோம். ஸோ ஐடென்டிஃபிகேஷனுக்காக நல்லா ஈஸியாக இருக்கும். ஸோ நம்மளுக்கும் எந்த குழப்பமும் வராது. இது பார்த்தாலே எனக்கு திடீர்னுலாம் வந்து பார்த்தாலும் தெரியாது. இதில் அந்த ரெட் டாக்ஸி, ரெட் டெயில் அப்படி பார்த்தா எனக்கு அதில் பேர் படித்தா தான் எனக்கு அந்தளவுக்கு இது தெரியும். ஏன்னா ப்ளூ வெரைட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். ப்ளூ வெரைட்டிஸு, ரெட் வெரைட்டிஸ்லாம் நிறையா இருக்கும். பட் இதில் ஐடென்டிஃபை பண்ண அளவுக்கு தான் இருக்கும். இப்போ ஆல்பினோ ஃபுல் ரேட்லாம் பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபை பண்ண அளவுக்கு தான் இருக்கும். இது வந்து ஆல்பினோ டம்போ எல்லாமே இருக்கும். பட் ப்ளூ வெரைட்டிஸ்லாம் ப்ளூ வெரைட்டிஸ்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷன். இதில் பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியாது என்ன வெரைட்டிஸ்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து டாப் வியூவிலேருந்து பார்க்குறதுக்கு சில நல்லாயிருக்கும், கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சைடாக அந்த கிளாஸில் ஏதாவது ஷோ கிளாஸில் போட்டு பார்த்தா தான் தெரியும் என்ன வெரைட்டின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இது எல்லாத்துக்கும் வந்து பிளான் பண்ணிட்டேன். என்னென்னா எங்கள் ஃபிஷ்ஷஸ் வரும் எல்லாமே நீ எழுதிட்டு எல்லாத்தையும் பக்காவாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு வீட்டில் போய் உட்காரணும், அவ்வளோதான். ஏன்னா தொடர்ந்து 2 டேஸாக பயங்கர வேலை. எல்லாத்தையும் எடுத்து தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு, தண்ணியில் ரொம்பலாம் ஃபில் பண்ணல. ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 இன்ச்சு தான் போட்டுருப்பேன். 5 இன்ச். இப்போது இந்த டப்பு சைஸுக்கும் இந்த டப்பு சைஸுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 100 rupees டிஃப்ரென்ஸ். ஓகே, பட் எனக்கு தெரிஞ்சு இதுவே போதும். இந்த சைஸு 7 inch ஹைட் இருக்கிறதே ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு. இது 1 feet ஹைட் இருக்கும். நம்ம ஒன்றும் அவ்வளோ பயங்கரமாக வளர்க்க போகிறது கிடையாது. ஸோ இதுவே போதும் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, இதுதான் நம்மளுக்கு நான் சொல்லி இந்த அப்டேட் எல்லாமே முக்கால்வாசி வந்துடுச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ என்னென்னா எனக்கு வந்து அடுத்தது வந்து அது கொஞ்சம் லேட்டாகும். ஏன்னா வந்து நம்ம ஏதாவது வெரைட்டிஸ் வந்து இதுக்கு மேலே எடுக்க போகிறதில்ல. இப்போ ஏற்கனவே 27 வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ 27 வெரைட்டிஸில் வந்து இன்னும் ஒரு 3 வெரைட்டிஸ் மட்டும்தான் மோஸ்ட்டாக ஏற்றுவேன். ஆனால் அது வந்து இன்னும் சூஸ் பண்ணல. இன்னும் 3 வெரைட்டிஸ் இன்னும் சூஸ் பண்ணணும். ஸோ எதாவது நல்ல வெரைட்டிஸ் இருந்தால் கம்மியில் சஜஸ்ட் பண்ணுங்கள், பார்க்குறேன். ஸோ இதுதான். இன்னும் நான் வந்து அடுத்த அப்டேட் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷஸ்லாம் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு ஒரு அப்டேட் கொடுப்பேன் அடுத்தது. அதுக்கடுத்து போக போக பார்க்கலாம். எங்கள் வீட்டில் பல வருஷம் கழிச்சு இப்போ தான் பலாமரம் காய்த்திருக்கிறது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 12-13 வருஷம் இருக்கும் இப்போ தான் காய்க்குது. சூப்பர். கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நீட்டாக இருக்கா இல்லை கொஞ்சம் கன்றாவியாக இருக்கா, இல்லை இட்ஸ் நாட் குட், திஸ் ஐடியா இஸ் நாட் குட், வேலைக்கு ஆகாதா, எதாக இருந்தாலும் ஜஸ்ட் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
பார்ப்போம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ், பாய்.